கோடி படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு உச்ச நடிகர் போய் பார்த்துருக்காரு. இந்த படத்தில் நீக்க வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஏங்க சூப்பர் ஸ்டார் படம் தான் நடிச்சிருக்கோமா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அது யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவோட கேரியரையே வந்து மாற்றி கொண்டது வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் தான்ப்பா. லோகேஷ் கனகராஜனாவது சூர்யா வந்து இப்படி வந்து ரொம்ப மோசமாக இறங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இனிமேல் யாராவது ஏன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவனோட ஃபோட்டோ வீடியோ யூஸ் பண்ண வந்தீங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விடாமுயற்சி படத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குதுப்பா. இந்த சமயத்தில் வந்து அஜித் வந்து ஒரு விளையாடுகின்ற காலம் வாங்கி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்துக்கும் ஒரு புதிய பிரச்சனை வந்து கிளம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா ஞானவேலோட வேட்டையன் படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்படி பண்ணிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட போகிறோம். அதுக்கப்புறமா த்ரிஷா மரியம் திருமேனிக்கு ஒரு பிரச்சனை நடந்தனால விடாமுயற்சி படத்தில் வந்து பேக்கப் ஆகி கிளம்பி போயிருக்காரு த்ரிஷா அவர்கள். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன், சூர்யா ஃபேன்ஸாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தால் இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட டபுள் படங்கு ஹிட் அடிக்கிறது சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு திட்டவட்டமாக சொல்லிட்டான். லோகேஷ் கனகராஜ் அந்த வேலையை ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் எதனால் ஹிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருப்பாங்க. தெலுங்குலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து ஒருத்தர், கன்னடத்துலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. அதனால் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். அந்த பாணியில் வந்து லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேஸ்டர் கியூ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இருக்காங்க, நம்ம சுதிஹாசன் இருக்காங்க, கிஷோர் இருக்காங்க, மாஸ்டர் மகேந்திரன் இருக்காங்க, நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மூலமாக ஃபேமஸான சௌபர் சாகிர் இருக்காரு. இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாவத்தையே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக இந்த பூலிம் படத்தில் வந்து இறங்கியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தேவை வந்தால் நம்ம ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கிற தெலுங்கில் போய் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹீரோவை தூக்கிட்டு வந்து நடிக்க வச்சோம்னா இந்த படம் வந்து சக்கப்போடு போடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரஜினிகிட்டே ஒரு ஐடியா கேட்டுட்டு நேராக நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய்க்கிற நம்ம லோகேஷ் கனகராஜ் அங்கே யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னா நாகார்ஜுனாவை வந்து இந்த படத்தில் நடிக்க சொல்லி வந்து லோகேஷ் கனகராஜ் போய் கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கேட்டதும் வந்து நாகார்ஜுனா ஷாக் ஆகிட்டாரு. இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா, உங்கள் படமா? இல்லைங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் நான் வந்து ஒரு நைட்டிவ் ஷேரில் வந்து நடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி நடிச்சுதான் என்னோட ஹீரோ உண்டான மதிப்பு வந்து போயிடும். அதனால் வந்து நான் நைட்டிவ் ரோலில் நடிக்க மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு. நாகார்ஜுனா சொல்லட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் போய் ஷாக் ஆகிருக்காரு. என்னப்பா நம்ம படத்துக்கு எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சரி அடுத்தது யாரை பட்டால் இந்த மில்லன் கேரக்டர் வந்து சூட் ஆகும் சொல்லிட்டு ஒன் டே வச்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் டிஸ்கஷனில் இருக்காரா. இந்த விஷயம் வந்து பாலிவுட்டில் லீக் ஆகி நிறைய இடத்துல வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்களா. எப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நோ சொல்லியிருக்காரு நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலாக வந்து பாலிவுட்டில் பேசிட்டு இருக்காங்களா. நம்ம சூர்யா வந்து மோசமான பாதையில் தள்ளுறதே வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்னா வந்து இந்த பேரவன் படம் வந்து போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப நேர்மையான மனிதர்ப்பா, கண்ணியமான மனிதர், ஒரு சிகரெட்டு குடிக்க மாட்டார், தம்மணிக்க மாட்டார், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார், இந்த மாதிரி ஒரு நல்ல வழக்க வழக்கங்களோட இருக்கிற ஆள். அதனால் அவரோட பேரை நீ காப்பாற்றணும், அண்ணன் தம்பி 2 பேருமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட சொன்ன வழிகாட்டுதலின்படி அவன் வந்து தன்னோட அப்பாவையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நிறைய படங்கள் வந்து நல்ல ஒரு தற்பண்புகளோட வந்து நடிச்சுட்டு வந்தார். தம் அடிக்கிறது, சரங்கடிக்கிறது இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து சூர்யா படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த ஒரு பாதையை மாற்றி விட்டதே வந்து நம்ம ரோலன்ஸ் கேரக்டர் தான். ரோலன்ஸ் கேரக்டரில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படிதான் டிசைன் பண்ணி அவர் வந்து சூர்யா வந்து ட்ரக் பண்ணுற மாதிரியோ, ரத்தங்களை திரிக்கிற மாதிரியோ, தம்மணிக்கிற மாதிரியோ, ஆளுக்காக யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து காமிச்சு விட்டாங்க. இது வந்து மக்கள் மத்தியிலும் நம்ம இளைஞர்கள் மத்தியிலும் ரொம்ப காட்டு தீயா மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட அந்த ரோலக்ஸ் கேரக்டரை இமேஜின் பண்ணி எல்லாம் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருப்போம். அந்த ஒரு தவறான பாதையை வந்து நம்ம சூர்யாவுக்கு கொடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜோட இந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சூர்யா வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து ஆளுக்காக யூஸ் பண்ணுறது, தம்மணிக்கிறது இந்த மாதிரி சீன்கள்லாம் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யாவும் ஒரு தவறான பாதையில் வந்து லோகேஷ் கனகராஜ் தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக சூர்யாவோட 44 சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட கிளிம்ஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த கிளிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கேங் வார்க்கு இடையில நடக்கிற பிரச்சனை தான் போகுது.
அதை வந்து 2 பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஆகிருக்கிறாங்க. சூர்யா வந்து உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா தம் அடிச்சுட்டு அப்படியே ரத்தமெல்லாம் தெரிச்சிருக்குது. அப்படியே தம் அடிச்சுட்டு போலா வந்து 10 பாயிண்ட்ல வந்து ஸ்க்ரீனை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு வயலன்ஸாக இருக்கிறாரு. அதே மாதிரி சிகரெட்டோ நம்ம ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குது. அதனால் ரசிகர்களெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு சூர்யா வந்து தவறான மாதிரி போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அதை ஆதரிச்சும் வந்து என்னப்பா இதெல்லாம் கமர்ஷியல் படம் தான் அப்படிதாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு நான் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம இறந்தவர்களோட பேச வச்சு ஏஐ மூலமாக வந்து அவங்க திருப்பி இருக்கிற மாதிரி வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணி அந்த கேரக்டரை ரீடிசைன் பண்ணி படத்தில் நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய படத்தில் வந்து யூஸ் பண்ண வந்து அடுத்தடுத்த இயக்குநர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் உடைக்கிற விதமாக வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஓகே அதெல்லாம் ஓகே தான், ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இந்த தலைவரை வந்து நீங்கள் வந்து படத்தில் வந்து ரீடிசைன் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ஓகேப்பா, எங்ககிட்ட காப்பிரைட் வாங்கினீங்களா, நீங்கள் தலைவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா, எப்படி நீங்கள் வந்து தலைவரோட ரீடிசைன் ஒரு கேரக்டரை வந்து எப்படி நீங்கள் உங்கள் படத்தில் யூஸ் பண்ண முடியும், அவர் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் வந்து அவரை வந்து கொண்டாட முடிட்டீங்க, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் மூலமாக நீங்கள் தான் போல நினச்சி படத்தில் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைத்தங்களுக்கு வந்து வெங்கட் பிரபுக்கு தான். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து கோட் படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவனோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து பாதி வரையும் முடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த அறிக்கையை விட்ட உடனே வந்து நம்ம கோட் படத்தில் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்களே, ஏதாவது இந்த கேரக்டரை வந்து இந்த படத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் என்ன ஆகும். ஏன்னா விஜயகாந்துக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் இருக்காது, ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போனாலும் அந்த கதைக்கு அந்த ரோல் வந்து மிக முக்கியமான ரோல். அதில் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறது தான் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. அந்த ரோலை தூக்கிட்டோம்னாலும் இந்த படத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கோட் படங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட எப்படியாவது இந்த விஜயகாந்த் அவங்களோட ரோலுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிறதும் இப்போவே காப்பிரைட்டு அவங்களுக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து எடுத்திருக்காங்களாம். இந்த படத்தில் வந்து இவ்வளோ அப்டேட் இருக்குதுங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த கதையை ரெடி பண்ணி சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காங்களாம். அதை வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே இருந்து சூப்பராக வந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வெங்கட் பிரபு கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. வேற அளவில் இருக்குங்க படம், சூப்பராக போயிட்டுருங்க. இதே மாதிரி இதே ஸ்பீடில் வந்து செகண்ட் ஹாஃபையும் முடிச்சுட்டு எனக்கு காட்டுங்க, நான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய சிக்கலாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து செப்டம்பர் 5-10 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன், எடிட்டிங், அதுக்கப்புறமா சின்ன சின்ன பேட்ச் அவுட் இதெல்லாம் பண்ணியிருக்கா. முக்கியமாக நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாடல்களும் மற்ற இன்னும் பெட்டிங் இருக்கா. அந்த வேலையில் வந்து இன்னும் யுவன் சங்கர் ராஜா தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சாதான் செப்டம்பர் 5-10 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறதுனால விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அரசியல் என்ட்ரியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பென்ஸ்டாக வந்து இறங்க போகிறாரு. இந்த சூழ்நிலை இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம அரசியலில் போய் குதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அடி ஒழுகும். அதனால் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டுருக்காங்க நம்ம தளபதி விஜய். வெங்கட் பிரபுவும் இந்த படத்தை வந்து இல்லைங்க நம்ம முடிச்சிடுவோம், செப்டம்பர் 5-10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு ஸ்பீடாக வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து வேலையிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுதான் ரேட்டிங் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஞானவில் எப்படிப்பட்ட டேரக்டர்னு. பயணம், தோனி, ஜெய்பின் இந்த மாதிரி வெற்றி படங்கள் எடுத்த டேரக்டர். இந்த படங்கள்லாம் ஒரு சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும். அந்த படங்களில் கமர்ஷியல் தன்மை வந்து சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக இந்த வேட்டையின் படத்துக்காக வந்து ஞானகர் கொஞ்சம் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியாலையும் நம்ம போய்கிட்டு வட்டாரங்களையும் பேசிட்டாங்க. ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கிறனால ஏகப்பட்ட கமர்ஷியல் ஐட்டத்தை வந்து ரஜினிக்காகவே நுழைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ரஜினியும் அதைத்தான் விரும்புகிறாரு. ஏன்னா என்னோட படங்களை கொஞ்சமாக கமர்ஷியல் வேணும்னு சொல்லி ரஜினிகாந்த் இந்த கதையை கொஞ்சம் மாற்றி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது முழுக்க ஞானவேல் படமாக தான் வெற்றிகரமாக அவரோட பாணியில் வந்து இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் இதில் நோக்க நினச்சி கமர்ஷியல் படமாக வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஞானவேலோட அவரோட இயக்கத்தில் இருக்கிற ஒரு படத்தை வந்து நம்ம எல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பாண்டிகை பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் வந்து ஆட வச்சுருக்கா. யானை படங்களில் வந்து இதில் பார்க்கவே முடியாது.
ஆனால் இப்படி ஆட வச்சதுக்கு பின்னாடி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஞானமே எடுத்தால் தான் வந்து அவரோட மணியில் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்குள்ளே கமர்ஷியலை வந்து கொண்டு வந்து பூத்தி அவரை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணால், அவரை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம்னா கதையை மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகர்களும் ஞானவேல் பிடித்த ரசிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து விடாமுயற்சி அப்படின்னு பார்க்குறோம். விடாமுயற்சி படம் வந்து ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் விடாமுயற்சியாகவே இந்த படம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குங்க. முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியல, ஒரு சீக்கிரமாக வந்து இந்த படத்தை முடிக்க முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. நடிகர்களோட கால் ஷீட் பிரச்சனை, ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பிரச்சனை, ஃபண்டு பிரச்சனை, இப்படி தர பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து அஜித் அவர்கள் ரொம்ப ரெடியாக தான் இருக்கார். எல்லா போர்ஷனையும் முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அவர் தயாராக இருந்தும் கூட இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஆர்டிஸ்டோட பிரச்சனைகள், அதுக்கு உண்டான ஷெட்டு பிரச்சனைகள், காஸ்ட் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. முடிஞ்ச மாதிரி தெரியல. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம தலை அஜித் அவர்கள் வந்து துப்பாக்கியில் வந்து ஃபெராரி கார் வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்காரு. ரெட் கலர் கார் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த காரை வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம மனுஷன் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இந்த பட கேப்பில் வந்து குட் பேட் அக்லி படமாகட்டும், விடாமுயற்சி படமாகட்டும், இந்த படங்கள்லாம் எடுத்து முடிச்ச கையோட கொஞ்சம் ஓய்வு நேர கையில் வந்து இந்த மாதிரி பைக் ஸ்டண்ட்டு, கார் ஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவரோட வாடிக்கை. இப்படி தான் வந்து அவர் வந்து அவரோட ஃப்ரீ டைமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்படி ஃபெராரிக்காக வந்து 9 கோடி ரூபா கொடுத்து வாங்கி ஒரு ரைடு போயிருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம சோசியல் மீடியாவிலாம் ஏப்பா விடாமுயற்சி படம் வந்து இப்படி பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு தலைக்கு வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்து ஏப்பா படத்துக்கும் அவருக்கும் வந்து அவர் வந்து நடிக்கிறதோட சரி, அதுக்கு முன்னாடியே இருக்கிற பிரச்சனைகளை வந்து டேரக்டராக தான் பார்த்து போனோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து அஜித்தை போகிற சொல்லிட்டுருக்கீங்க? அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சி படத்துலையும் நடிச்சுட்டு குட் பேட் அக்லி படத்துக்கும் வந்து நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ஒர்க்கில் சின்சியராக தான் இருக்காரு. அதனால் இங்கே தலைவா, அதனால் நீங்களும் ஒன்றும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா, விடாமுயற்சி இன்னொரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்திருக்குது. என்னன்னா வந்து த்ரிஷா வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா, அதனோட ரீசெண்டாக ஒரு விண்டேஜ் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம த்ரிஷாவும் அஜித்தும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து என்ன எறிந்தால் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கும் நம்ம அஜித் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. லுக் வைஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த படத்துலையும் த்ரிஷா அவர்களையும் அஜித் அவர்களையும் பார்க்கும்போது ஒரு சூப்பர் கூலாக இருக்காங்க. அப்படி வந்து நடிச்சிட்டு இருக்கிற போது நம்ம த்ரிஷா அவர்களுக்கு காஸ்டிங் பிரச்சனை வந்துருக்குது. ஏற்கனவே நம்ம மகிழ் திரைமேடிக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இடையிடையே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்குது. அதில் வந்து கால்ஷீட் பிரச்சனையும் ஒன்று. அப்படி கால்ஷீட் வந்து பிரச்சனையாகிறதுனால த்ரிஷா அடுத்தடுத்த படங்களையும் கமிட் ஆகிருக்காங்க. த்ரிஷா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்காங்க. அவங்க மட்டும் தான் பீக்கில் இருக்காங்க. நயன்தாரா கூட வந்தாங்க, பாதியில் டவுன் ஆகிட்டாங்க. த்ரிஷாக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து இன்றைக்கும் அப்படியே இருக்கிறதா த்ரிஷாவுக்கு இந்த கால்ஷீட் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இது இடையே வந்து இந்த மகிழ் திரைமேனிக்கும் த்ரிஷாவுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடந்திருக்குது. அது வந்து செட்டில் நடந்தனால ஒரு சீனில் நடிச்சுட்டு இருக்கும்போது த்ரிஷாக்கும் இவங்களுக்கும் டேரக்டருக்கும் வாக்குவாதம் நடந்தனால அந்த சீனில் கடுப்பாகி நான் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து கிளம்பிட்டாங்களாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இந்த விடாமுயற்சி தொடர்ந்து சுற்றிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஓகே, நான் சொல்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இத்தனை படங்களையும் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், நீங்கள் எந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் சொல்லுங்கள். கோழியா, இல்லை கோட்டா, இல்லை விடாமுயற்சியா, இல்லை குட் பேட் அக்லியா, இல்லை வேணையனா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த அப்டேட்டுக்காக நீங்கள் வந்து நம்ம சேனலோட பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வரும். அதனால் நான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.